சிலர் என்ன பண்றாங்கன்னா, தான் ஓப்பன் பண்ண பேங்க் அக்கவுண்டே பத்தி மறந்துர்றது. வருஷ கணக்குல அத ஆப்பரேட்டே பண்றதில்ல. இதெல்லாமே டார்மன்ட் ஆர் இன்னாப்பரேட்டிவ் அக்கவுண்டா ஆயிருது. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த டார்மன்ட் அக்கவுண்ட்னா என்ன? அதுக்கப்புறம் அன்கிளைம்ட் டெபாசிட்ஸ் இது ரிலவன்ட் டாபிக் தான். அதையும் பார்ப்போம். அது தவிர டெஃப் டெபாசிட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்ட் மெயின்டெயின்ட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த டாபிக் ரெலவென்ட்டான சில எம்சிக்யூஸும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு சேவிங்ஸ் பேங்க்ஸ் அக்கவுண்டோ, இல்லாட்டி ஒரு கரண்ட் அக்கவுண்டோ ஒருத்தர் 2 வருஷத்துக்கு மேல எந்த டிரான்சாக்ஷன் கண்டக்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. அதுதான் வந்து டார்மன்ட் ஆர் இன்னாப்பரேட்டிவ் அக்கவுண்ட். இப்ப இந்த டிரான்சாக்ஷன் சொல்றது வந்து கஸ்டமர் இன்டியூஸ்ட் டிரான்சாக்ஷன். கஸ்டமர் இன்டியூஸ்ட் டிரான்சாக்ஷன்னா என்ன? ஒரு கஸ்டமர் போய் தன் அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணலாம். இல்லாட்டி அக்கவுண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணலாம். இல்லாட்டி ஒரு செக் இஷ்யூ பண்ணலாம். இல்லாட்டி யார் குடுத்த செக்க டெபாசிட் பண்ணலாம். இல்லாட்டி ஒரு வயர் ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட்ட வந்து தன் அக்கவுண்ட்லேருந்து வேற ஒரு அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதெல்லாம் தான் கஸ்டமர் இன்டியூஸ்ட் டிரான்சாக்ஷனுக்குள்ள வரும். இப்போ ஒரு பேங்கே வந்து ஒரு 6 மாசத்துக்கோ, 1 வருஷத்துக்கோ ஒரு தடவ அவரோட எஸ்பிஐ அக்கவுண்ட் எஸ்பிஐ அக்கவுண்ட்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து கஸ்டமர் இன்டியூஸ்ட் டிரான்சாக்ஷன்ல வராது. அதே சமயத்துல சில சார்ஜஸ் லெவி பண்ணும் பேங்கே. அது இல்லாட்டி இந்த லாக்கர் ரென்ட்ட புடிக்கிறது, இதெல்லாமே கூட கஸ்டமர் இன்டியூஸ்ட் டிரான்சாக்ஷன்ல வராது. அதே சமயத்துல ஒரு பிக்ஸ்ட் டெபாசிட் இருக்கு. அதுக்கு வந்து ஒரு குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட், ஹால்ஃப் இயர்லி இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் பண்றாங்கல்ல, அது வந்து கஸ்டமரின் இன்ஸ்ட்ரக்ஷன் படி பண்ணுவாங்க. அதனால அது வந்து கஸ்டமர் இன்டியூஸ்ட் டிரான்சாக்ஷன்ல வரும். அப்ப ஒரு டார்மன்ட் ஆர் இன்னாப்பரேட்டிவ் அக்கவுண்ட்னா என்ன? ஒரு அக்கவுண்ட்ல அந்த கஸ்டமர் எந்த டிரான்சாக்ஷனும் 2 வருஷத்துக்கு மேல செய்யாட்டி, அதாவது கஸ்டமர் இன்டியூஸ்ட் டிரான்சாக்ஷன் செய்யாட்டி அதுக்கு பேர் தான் டார்மன்ட் அக்கவுண்ட் ஆர் இன்னாப்பரேட்டிவ் அக்கவுண்ட். இப்ப இந்த முதல் காரணம்னு பார்க்கும்போது, ஒருத்தரு தான் அக்கவுண்ட் இருக்கிறதே மறந்துரலாம். பல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதுல ஒரு அக்கவுண்ட்ல ஆப்பரேஷனே டிரான்சாக்ஷனே நடத்தாம அப்படியே விட்டுறலாம். இது ஒரு ரீசனு. 2வது வந்து சில அக்கவுண்ட் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பர்ப்பஸ்க்காக ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஹவுசிங் லோன் ஒரு இடத்துல வாங்குறோம்னா, அவங்க சொல்லுவாங்க, இந்த பேங்க் மூலமா தான் நாங்க வந்து ஹவுசிங் லோன் குடுப்போம்ன்ட்டு. அப்ப அந்த அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஹவுசிங் லோன் முடிஞ்ச உடனே இது பண்ணுவோம்னா, அந்த அக்கவுண்ட் மறந்துடுறது. அந்த சான்ஸும் இருக்கு. அடுத்தது வந்து ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் போடுறதுக்காக ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணாங்க ஒரு பேங்க்ல. அது அது முடிஞ்ச உடனே அத விட்டுறது அப்படியே. அது தவிர சில நேரம் சப்சிடி வரும் ஒரு பர்ட்டிகுலர் பேங்க் அக்கவுண்ட்ல. அந்த மாரி ரீசனும் இருக்கும். அது தவிர 3வது வந்து சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் ஆர் அ ஜாப். வீடு வந்து அட்ரஸ வந்து மாத்திட்டு வேற ஒரு இடத்துக்கு போவாங்க. அப்போ வந்து அவங்க புது அட்ரஸ்க்கு பக்கத்துல உள்ள பேங்க்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டு, இந்த பழைய அக்கவுண்ட் அப்படியே விட்டுறது. அதே மாரி ஜாப். ஒரு ஜாப் விட்டு இன்னொரு ஜாப் போம்போது, ஒரு புது ஜாப்ல அந்த க எம்ப்ளாயர் வந்து ஒரு பர்ட்டிகுலர் பேங்க்ல தான் அக்கவுண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. பழச மறந்துடுறது. இந்த மாரி சான்ஸ் இருக்கு. 4வது வந்து டெத்து. ஒரு கஸ்டமர் இறந்துடுறாரு. நாமினியே போடலன்னு வச்சுக்கோங்க. அது அப்படியே டார்மன்ட் அக்கவுண்ட் ஆயிரும். 5வது வந்து ஒருத்தர் வந்து வேலை கிடைச்சு வெளிநாடு போயிடுறாரு. வெளிநாடு போயிட்டா, இந்த ஏற்கனவே இருக்கிற அக்கவுண்ட்ட அப்படியே மறந்து விட்டுருவாங்க. அது அப்படியே டார்மன்ட் ஆயிடும். 6வது வந்து என்ஆர்ஐ இது 6வது வந்து சீனியர் சிட்டிசன். வயசானவங்க. அவங்க வந்து பிரான்ச்சுக்கு போ முடியாது. அவங்க வந்து அவங்களுக்கு அந்த ஆன்லைன் பேங்கிங், நெட் பேங்கிங்க பத்தி தெரியாது. மொபைல் பேங்கிங் பத்தி தெரியாது. அப்படியே விட்டுருவாங்க. அது டார்மன்ட் ஆகவும் சான்ஸ் இருக்கு. இதுதான் வேரியஸ் ரீசன்ஸ் ஒய் அன் அக்கவுண்ட் பிகம்ஸ் டார்மன்ட் ஆர் இன்னாப்பரேட்டிவ். இந்த டார்மன்ட் அக்கவுண்ட் ஆர் இன்னாப்பரேட்டிவ் அக்கவுண்ட் இது பார்த்தோம்னா, இதில ஃப்ராட் நடக்கக்கூடிய சான்சஸ் அதிகம். ஏன்னா, இந்த கஸ்டமர் வந்து அந்த பேங்க் அக்கவுண்ட்ட மானிட்டர் பண்ண போறதில்ல. 2வது அந்த கஸ்டமர் பிரான்ச்ல போய் விசிட் பண்ணி, தான் அக்கவுண்ட் ஸ்டேட்டஸ் என்ன இதெல்லாம் பார்க்கவே போறதில்ல. அது அப்படியே இருக்கும். ஆப்பரேஷன் இல்லாம இருக்கும். அதனால என்ன பண்றாங்க, அந்த ஏடிஎம் கார்ட யாராவது மிஸ்யூஸ் பண்ணலாம். செக் புக்க மிஸ்யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி இருக்கிற பேலன்ஸ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிரலாம். இது தவிர மொபைல் நம்பர்லாம் சேஞ்ச் பண்ணி, அத ஆப்பரேட் பண்ணலாம். இதோட ரொம்ப சீரியஸ் என்னன்னா, அது மூலமா மணி லாண்டரிங் இந்த அக்கவுண்ட் மூலமா மணி லாண்டரிங்கோ, டெரரிஸ்ட் ஃபினான்சிங்கோ கூட பண்ணலாம். இப்ப இந்த டார்மன்ட் அக்கவுண்ட்ல உள்ள ஃப்ராடுக்கு பல சமயங்கள்ல வந்து அந்த ஸ்டாஃபே கூட இன்வால்வ்மென்ட் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு டூப்ளிகேட் ஏடிஎம் கார்ட இஷ்யூ பண்ணிருவாங்க. ஒரு இப்ப அதே மாரி ஒரு செக் புக் இஷ்யூ பண்ணிரலாம். அது தவிர இவங்க டார்மன்ட் ஸ்டேட்டஸையே வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க. இந்த கஸ்டமருக்கே தெரியாம. அதுவும் இருக்கு. அந்த மாரியும் பண்ணி விட்டுட்டு இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன மொபைல் நம்பர இல்லாட்டி அட்ரஸ சேஞ்ச் பண்ணிருவாங்க. சேஞ்ச் பண்ணி அந்த டிரான்சாக்ஷன்ஸ அலோவ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாரி ஸ்டாஃப் இன்வால்வ்மென்ட்டும் பல இந்த டார்மன்ட் அக்கவுண்ட் ஃப்ராட்ல வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
இந்த மாதிரி ஒரு டார்மெண்ட் அக்கௌண்ட் ஆகிட்டா அதில் ஃப்ராட் சான்சஸ்லாம் அதிகம்ன்றதுனாலே ரிசர்வ் பேங்க் எல்லா பேங்க்ஸும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரோஆக்டிவ் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் ஒரு அக்கௌண்ட் டார்மெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அதனால எவ்ரி இயர் சேவிங்ஸ் பேங்க் கரண்ட் அக்கௌண்ட்லாம் ரிவ்யூ பண்ணணும். ரிவ்யூ பண்ணி ஆப்ரேஷனே இல்லாட்டி அந்த கஸ்டமரை காண்டாக்ட் பண்ணணும். இன் ரைட்டிங் ஒரு இமெயில் இல்லை லெட்டர் மூலமாக காண்டாக்ட் பண்ணி ஏன் உங்கள் அக்கௌண்ட்டில் ஆப்ரேஷன் இல்லை, அதனால வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு அறிவுறுத்தணும். அப்படி அறிவுறுத்தணும். ஏன்னா ஸோ தட் அது டார்மெண்ட் ஆகிடாமல் இருக்கணுன்றதுக்காக இதை மாதிரி ஸ்டெப் எடுத்து அந்த அக்கௌண்ட்டை வந்து திருப்பியும் நார்மலைஸ் பண்ணுறதுக்கான எல்லா ஸ்டெப்ஸும் வந்து ஒரு பேங்க் எடுக்கணும். என்னோட இந்த பிபிபி இபுக்கில் 55 யூனிட்டையும் கவர் பண்ணக்கூடிய 1000க்கு மேலே எம்சிக்யூஸும் 200க்கு மேலே கேஸ் ஸ்டடீஸும் இருக்குது. இது எல்லாமே எக்ஸாம் ஓரியன்ட் கொஸ்டின்ஸு. நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் எழுத போகிறதுனால இந்த இபுக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுக்கு வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும். ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டோ சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டோ டார்மெண்ட் ஆகிடுது, 10 வருஷம் எந்த டிரான்சாக்ஷனுமே இல்லை, அதில் கிரெடிட் பேலன்ஸ் இருக்குது. இல்லாட்டி ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் இல்லாட்டி ரெக்கரிங் டெபாசிட் மெச்சூர் ஆயிடுது. மெச்சூர் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் அந்த அமௌண்ட்டே கிளைம் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து அன்கிளைம் டெபாசிட்ஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணிடுவாங்க. இது மாதிரி 30th June 2025 அன்கிளைம் டெபாசிட் எவ்வளோ இருக்குது தெரியுமா? 67,000 crore அவ்வளோ இது அன்கிளைம்டாக இருக்குது. அதனால ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு இன்சென்டிவ் ஸ்கீம் கூட பேங்க்ஸுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பேங்க்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்கு இந்த அன்கிளைம் டெபாசிட்லாம் கண்டுபிடிச்சி யார் கஸ்டமர்ஸ் அவங்களெல்லாம் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி இந்த டெபாசிட்ஸ் எல்லாம் வந்து செட்டில் பண்ணுங்க. செட்டில் பண்ணால் அவங்களுக்கு சில கமிஷன் கொடுக்குறாங்க. கமிஷன் இல்லாட்டி கிஃப்ட்டு இல்லாட்டி இன்சென்டிவ்ட்டு. இந்த ஸ்கீம் வந்து 30th September 2026 வரல இருக்குது. இதை தவிர ஒருத்தர் வந்து தனக்கு ஏதாவது தான் சம்பந்தமாக ஏதாவது அன்கிளைம் டெபாசிட் அமௌண்ட் அன்கிளைம்டாக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு உட்கம் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த உட்கம் போர்ட்டலில் போய் நம்ம பேங்க் அக்கௌண்ட் அப்புறம் மற்ற டீட்டெயில்ஸு என்ன பிரான்ச் இதெல்லாம் போட்டோம்னா ஏதாவது பேலன்ஸ் இருக்கா அன்கிளைம்டாக இருக்கா அப்படின்றது காட்டும். அதுக்கப்புறம் நம்ம கேஒய்சியை வந்து திருப்பியும் வந்து போய் கேஒய்சியை வந்து ரெகுலரைஸ் பண்ணிவிட்டு அந்த பிரான்ச்சில் அணுகி அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வாங்குறதுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சுக்கலாம். இந்த டெபாசிட் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்ட் இது வந்து 2014 ரிசர்வ் பேங்க் வந்து அண்டர் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் இந்த ஃபண்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு சேவிங்ஸ் பேங்க்கோ கரண்ட் அக்கௌண்ட்டோ இல்லாட்டி ஃபிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் போன்றதில் ஈவன் கேஷ் கிரெடிட்டில் இதில் எல்லாம் கிரெடிட் பேலன்ஸ் இருந்து அன்கிளைம்டாக இருந்து 10 வருஷத்துக்கு மேலே அன்கிளைம்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் டெஃப் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இது 10 வருஷம்னா 10 வருஷம் ஆகி 3 மாதத்துக்குள்ள இந்த அமௌண்ட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். சரி, இந்த டெஃப் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணால் அந்த டெஃப் அக்கௌண்ட்டில் உள்ள அமௌண்ட்டை ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுது? ரிசர்வ் பேங்க் வந்து கஸ்டமர் எஜுகேஷன் பர்பஸ் அவேர்னஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து இப்போ ஃபினான்ஷியல் லிட்ரஸி ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இந்த மாதிரி பர்பஸ்க்கெலாம் அது யூஸ் பண்ணுறாங்க. சரி, இந்த அமௌண்ட்டெல்லாம் டெஃப் அக்கௌண்ட்டுக்கு மாற்றியாச்சு. அப்போனா வந்து அதுக்கப்புறம் கஸ்டமர் கிளைம் பண்ண முடியாதா? கிளைம் பண்ணலாம். கஸ்டமர் போய் பிரான்ச்சில் போய் கண்டுபிடிச்சி தனக்கு அன்கிளைம் டெபாசிட் இருக்குன்னு கண்டுபிடிச்சி கிளைம் பண்ணால் பேங்க் வந்து அதை டியூ ப்ராசஸ் என்னென்னலாம் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பே பண்ணும். பே பண்ணிவிட்டு இந்த ஃபண்ட்லேருந்து ரீஇம்பர்ஸ் பண்ணிக்கும், இந்த ரீஃபண்ட் வாங்கிக்குவாங்க இந்த ஃபண்ட்லேருந்து. ஸோ அதனால் டெஃப் அக்கௌண்ட்டுக்கு போனாலே இனிமேல் பணத்தையே வாங்க முடியாது கஸ்டமருக்கு, அப்படியெல்லாம் கிடையாது. சரி, இப்போ இந்த டாபிக் சம்மந்தமான சில எம்சிக்யூஸை இப்போ பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்க்கலாம். After how many years of no transactions should a savings bank and current account be considered inoperative or dormant? அதாவது எத்தனை வருஷம் டிரான்சாக்ஷனே இல்லாட்டி ஒரு சேவிங்ஸ் பேங்க்கோ கரண்ட் அக்கௌண்ட்டோ டார்மெண்ட் நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியும்? இது ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஸ்டின் தான். நம்ம ஏற்கனவே இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து 2 years. இப்போ இதுக்கான எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். அகைன் நம்ம இதெல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஒரு ரிவிஷனாக வச்சுக்கலாமே. பாயிண்ட் நம்பர் 1, as per RBI guidelines, a savings bank account or current account is classified as inoperative or dormant if there are no customer initiated transactions for a continuous period of 2 years. இது நம்ம பார்த்தோம். கஸ்டமர் இனிஷியேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் இல்லாட்டி தான் அது டார்மெண்ட் அக்கௌண்ட் ஆகும். இப்போ கஸ்டமர் இனிஷியேட்டட் டிரான்சாக்ஷன் என்ன? கஸ்டமர் இனிஷியேட்டட் டிரான்சாக்ஷன் மீன் டெபிட் ஆர் கிரெடிட் ஆப்ரேஷன்ஸ் initiated by the account holder. Example, withdrawal, deposit, check issuance, transfer, etc. Automatic credits like interest, service charge or bank initiated entries are not treated as customer initiated transaction. இதுவும் நம்ம ஏற்கனவே வீடியோல பார்த்தோம். Fourth point வந்து once an account is marked as inoperative or dormant, banks must carry out enhanced monitoring to prevent frauds
but the account holder can reactivate it anytime by submitting a request and performing a transaction. இதுமே நம்ம பார்த்தோம். So இந்த first questionக்கு correct answer வந்து 2, அதான் 2 years. Question number 2 பார்க்கலாம். Banks are required to transfer the credit balance in any account or deposit that has remained unclaimed or inoperative for 10 years or more to the DEF. Which one of the following is not part of the scheme? அதாவது 10 வருஷத்துக்கு மேல ஆனா ஒரு கிரெடிட் பேலன்ஸ் இருந்தா அன்கிளைம்டாவும் இருந்தா அதை வந்து டெஃப்க்கு மாத்தணும். அப்போ வந்து இந்த 5 ஆப்ஷன் இருக்கு. இதுல எது அந்த இஸ் நாட் பார்ட் ஆஃப் த ஸ்கீம், இந்த ஸ்கீம்ல எது சேராது அப்படின்றது தான் கொஸ்டின். இப்போ ஒண்ணா பார்க்கலாம் 5 ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து the amount is credited to the fund within 3 months from the expiry of 10 years. 10 years முடிஞ்சு 3 monthsக்குள்ள அந்த அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். எதுக்கு? டெஃப்க்கு. இது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஸ்கீம். அப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் கிடையாது. The fund is utilized for the promotion of depositors' interest as specified by RBI from time to time. இந்த ஃபண்டை வந்து depositors protection இல்லாட்டி ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இது மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்தணுன்றது இருக்கு. கரெக்ட். இது பார்ட் ஆஃப் த ஸ்கீம். அப்போ இதுவுமே கரெக்ட் ஆன்சர் கிடையாது. சி என்ன சொல்லுது? டெபாசிட் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஃபண்ட் ஆர் கன்சிடர்ட் as ரெவென்யூ ஃபார் த பேங்க் அண்ட் need not be refunded to the claimants. இது என்ன சொல்லுது? அந்த டெபாசிட்ஸ் எல்லாம் டெஃப்க்கு மாத்தினாலே அது வந்து பேங்கோட ரெவென்யூ ஆயிடும்னு சொல்லுது. அது ரொம்ப தப்பான ஆப்ஷன். அப்ப அது ஸ்கீம்ல இல்ல. ஸோ அதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் எது? நாட் பார்ட் ஆஃப் த ஸ்கீம். அதனால இதுதான் கரெக்ட் ஆன்சர். இப்போ டி பாருங்க. Depositor is entitled to claim the deposit or any unclaimed amount or operate the account even after the amount has been transferred to the fund. The fund இந்த பேலன்ஸ் எல்லாம் ஃபண்டுக்கு மாத்திட்டா கூட, டெஃப்க்கு மாத்திட்டா கூட அந்த டெபாசிட்டர் கிளைம் பண்ணிக்கலாம். இது வந்து பார்ட் ஆஃப் த ஸ்கீம். அப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் கிடையாது. ஃபிஃப்த் ஆப்ஷன் வந்து the bank will pay the amount to the depositor or claimant later claim a refund of such amount from the fund. ஸோ யாராவது போய் பேங்க்ல போய் இந்த அன்கிளைம்டு அமௌண்ட்டை கிளைம் பண்ணா பேங்க் உடனே பே பண்ணிட்டு இந்த டெஃப்ல இருந்து அதை ரீஃபண்ட் வாங்கிக்கும். இதுவும் வந்து பார்ட் ஆஃப் த ஸ்கீம். அதனால இதுக்கான கரெக்ட் ஆன்சர் கிடையாது. ஸோ 2க்கு வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து சி. இதுக்கு ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். RBI introduced a Deposit Education and Awareness Fund DEF scheme in 2014. Deposits transferred to the DEF do not become bank revenue. அதான் நம்ம பார்த்தோம். They still belong to the depositors and are refundable. இந்த வீடியோல ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், அதாவது டார்மண்ட் ஆர் இன்ஆபரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ் இதுதான் கவர் பண்ணியிருக்கோம். இதுக்கு ரிலேட்டட் டாபிக்ஸ் அன்கிளைம் டெபாசிட், டெஃப் அக்கௌண்ட் இதுவுமே கவர் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த அன்கிளைம் டெபாசிட்ஸை பற்றியான லேட்டஸ்ட் ஸ்டேட்டஸ் எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கல் வந்தது. அது வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல அதுக்கான லிங்க் இருக்கு, அதை போய் பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த யூனிட் 5 தான் பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு நியூ டாபிக் கார்னிஷி ஆர்டர் அண்ட் அட்டாச்மெண்ட் ஆர்டர்ஸ் இதுதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். Till we meet in the next video, it's goodbye from me.